கட்சி ஆரம்பிச்சீங்களா? தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான் வந்துட்டு நடக்கிற எல்லா தப்புக்குமே முழு பொறுப்பு. த்ரிஷாவுக்கு பொங்குன மகளிர் அணிய இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. தாவேகா தலைவர் விஜய் அவர்களே, உங்களை பார்த்துதான் கேட்கிறேன். நானு அண்ணனா இருப்பேன், தம்பியா இருப்பேன், மாமாவா இருப்பேன், புள்ளையா இருப்பேன், மேடையா ஏறி கூவுனீங்களே, இப்ப எங்க போனீங்க? அப்ப அதெல்லாம் நாடகம், நடிப்பா? இப்ப நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா அது நடிப்பு மாதிரி தான் இருக்கு. மக்களே, தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி, தாவேகா கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகி வந்துட்டு விஜய் வந்து ரசிகர் மன்றம் இது பண்ணதுல இருந்தே அவங்க வந்து பயணிச்சிருக்காங்க. தேர்தல் டைம்ல வந்துட்டு அவங்கள வந்துட்டு நான் உனக்கு பொறுப்பு தரேன், இப்ப பணம் செலவு பண்ணுன்னு சொல்லி தேர்தல் டைம்லயும் பணம் செலவு பண்ண வச்சிருக்காரு. யாருன்னா அந்த பகுதியை சேர்ந்த பகுதி செயலாளர். இப்ப அந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காரு அந்த பகுதி செயலாளரும் இருவரும் சேர்ந்து. 3 பேர் சேர்ந்து வந்து அந்த பெண்ணை வந்து துன்புறுத்தி இருக்காங்க. வாட்ஸ்அப்ல, நேர்ல, எல்லா இடத்துலயும் அந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காங்க. அந்த பெண் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை தாங்க முடியாம இது பண்ணவும் அந்த பெண்ணை பத்தி அந்த ஊர்ல வந்து அவதூறு பரப்புறாங்க. எப்படின்னாக்கா, இவ வந்து பைபாஸ்ல வந்து நிர்வாணமா வந்து தாவேகா கட்சி துண்டை போட்டு நடந்திருக்கா அப்படிலாம் சொல்லி அப்படி சொல்லி பேசியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பெண் வந்து அவ்வளோ கதறி அழுகுறாங்க. இதுல இந்த பெண் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி யார்கிட்ட போய் சொல்லியிருக்காங்கன்னா, விஜயோடைய நெருங்கிய நண்பர், அதாவது வந்து அமைச்சர் ஸ்ரீநாத், இப்ப கூட தூத்துக்குடி மாவட்டத்தோடைய மாவட்ட செயலாளரா பொறுப்பு கொடுத்திருக்காங்களா, அவரை தான் போய் பார்த்திருக்காங்க. அவர் அதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணியிருக்காருன்னா, அப்படி பண்ணி அவர் தான் நோ கமெண்ட்ஸ் அமைச்சராச்சே, அவர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்க முடியும்? அதே நேத்தே திரும்பவும் என்ன நடந்திருக்குன்னா, குளித்தலை பகுதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து தன்னுடைய மனைவிய, அதாவது அந்த பகுதியை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் வந்துட்டு தன்னுடைய மனைவிக்கு வந்து பொறுப்பு தர போறதா சொல்லி அவங்க கூட பாலியல் ரீதியா இது பண்ணி அந்த வீடியோ வந்து வெளியிட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காரு. அதுக்கு வந்து அவங்க கணவர் வந்து நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு லைவ் வீடியோ போடுறாரு. இந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்துட்டு தாவேகாவினர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெளியே தெரிஞ்ச சம்பவங்கள். இது போல வெளியே தெரியாம பல சம்பவங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ சம்பவங்களுக்கும் எது வந்து முதல் புள்ளின்னு பார்த்தா வந்து ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டம்ல வந்து அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்டாங்க 2 பேரால. அந்த எம்எல்ஏவும் அதுக்கு வந்து உடந்தா. அந்த கம்ப்ளைனுக்கு வந்துட்டு நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குமா? அந்த ஸ்ரீவைகுண்டம் இது நடந்து முடிஞ்ச உடனே கூட இப்போ ரீசெண்டா வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க புதுக்கோட்டையில. அதாவது வந்து அவங்கள வந்து பாலியல் ரீதியா வந்து துன்புறுத்தி அவங்களுடைய பெண் இருக்காங்களா, பெண் குழந்தை 12 வயசு குழந்தைய வந்துட்டு அந்த பகுதியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் இதை பத்தி வந்துட்டு அந்த எம்எல்ஏ கிட்ட போய் சொன்னாங்களா, மாவட்ட செயலாளர் இப்படி பண்றாங்கன்னு. அந்த பெண் எம்எல்ஏ கூட கண்டுக்கலையா. இந்த மாதிரி இவ்வளோ சம்பவங்கள் நடந்ததுக்கு முழு பொறுப்பு நடிகர் விஜய் அவர்கள் தான் ஏத்துக்கணும். ஏன்னாக்கா வந்துட்டு மேடையா ஏறி பெண்கள் பாதுகாப்புன்னு கத்துனாரே, இப்ப எங்க போனாரு நடிகர் விஜய் அவர்கள்? ஒண்ணுமே பண்ணல, சைலண்டா இருக்காரு. ஏன்னா அவரை பொறுத்தவரையும் அவருக்கு தேவை விசில் அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கா, நமக்கு சொம்பு தூக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கா, அது இருந்தா மட்டும் போதும். பெண்கள் பாதுகாப்பை பத்திலாம் அவருக்கு வந்து தெரியாது. நான் இப்ப ஒண்ணு கேட்கிறேன், தாவேகாவுடைய மகளிர் அணியை பார்த்து நடக்காத த்ரிஷா பிரச்சனைக்காக எவ்வளோ பொங்குனீங்க, இப்ப எங்க போச்சு? உங்க கட்சி பெண்களே பாதிப்படைஞ்சிருக்காங்க, இப்ப எங்க போனீங்க நீங்களா? அதே மாதிரி இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து எப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் கிடையாது, இது பெண்களை ஏமாற்றும் கழகம். அதாவது வந்துட்டு பெண்களை வந்து ஏமாத்தி பிழைப்போர் இருக்கக்கூடிய கூடாரமா இந்த தாவேகா கட்சி.